அனைவருக்கும் வணக்கம். எதிர்நீச்சல் தொடர்கிறது சீரியலில் இன்றைக்கி எபிசோடில் என்ன நடக்குதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். விசாலாட்சி ஊருக்கு போகும்போது எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு போனாங்க. அப்போ கதிர், ஞானம், நந்தினிக்கு எல்லாத்துக்கும் ஆசீர்வாதம் பண்ணிட்டு போனாங்க. அவங்க போகிறத நினச்சி கதிர், ஞானம் எல்லாமே அழுகுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆதிகுணசேகரனே அழுதுட்டாரு. இன்னொரு பக்கம் விகே இருக்க இடத்துக்கு ராவணனோட ஆளுங்கள்லாம் வந்திருந்தாங்க. ஆனால் சக்தி அவங்கள எப்படியோ டைவர்ட் பண்ணி அமுச்சு விட்டுட்டாரு. அதுக்கப்புறமா சக்தி அங்கே போய் பார்க்கும்போது விகே அங்கே இல்லை. இன்றைக்கி எபிசோடில் பார்த்தீங்கன்னா சக்தி அட்வொகேட் சாருபாலா கிட்ட பேசுகிறாரு. விகே எப்படியாவது ராவணனுக்கு எதிராக சாட்சி சொல்கிற மாதிரி கோர்ட்டுக்கு கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்கிறாரு. அவங்களும் அந்த விஷயத்த நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த விஷயத்த சக்தி விகே கிட்டேயும் சொல்லிட்டாரு. இன்னொரு பக்கம் கதிர் ஸ்டார்ட் பண்ண போகிற பிஸ்னஸோட திறப்பு விழா இன்றைக்கி நடந்துகிட்ருக்கு. அப்போ ராவணன் வந்து லக்ஷ்மணுக்கு கால் பண்ணி சொல்கிறாரு, ஃபஸ்ட்டு இந்த ஃபங்க்ஷன் முடியட்டும், அதுக்கப்புறம் அந்த ஜனனியை நான் காலி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. இன்னொரு பக்கம் நந்தினி போய் ஜனனியை ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்றாங்க. ஆனால் ஜனனி, நீங்கள் எதை வச்சு என்னை கூப்பிட்றீங்க, நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. கதிரோட திறப்பு விழா நல்லபடியாக நடந்து முடியுமா அப்படின்றத அடுத்தடுத்த எபிசோடில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி எதிர்நீச்சல் தொடர்கிறது சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.